பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் என் கிளினிக்ல நடந்த ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு நான் காலில் சர்ஜரி பண்ணியிருந்தேன். அவங்க ரொட்டீனா ஃபாலோ அப் வர பேஷண்ட் தான். அந்த வாரம் அவங்க வந்தப்போ கட்டெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஆப்ரேஷன் பண்ண இடம் மட்டும் இல்லாமல் பக்கத்துலலாம் சின்ன சின்னதாக காயங்கள் ஏற்பட்டிருந்தது. என்ன ரீசன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. நான் எதுவுமே பண்ணலை, நான் காலே கீழே வைக்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களோட கால்லேருந்து ரிமூவ் பண்ண கட்டு எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய எறும்புகள் இருந்தது. இன்னொரு பேஷண்ட், அவங்களுக்கும் நான் விரல்ல ஆப்ரேட் பண்ணியிருந்தேன். நல்லா ஆறிட்டு வந்துட்டு இருந்தது காயம். தையலை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டப்போ விரலோட முனையில புதுசா ஒரு காயம். அந்த காயம் எப்படி வந்ததுன்னு அவங்களை கேட்டேன். அவங்களுக்கும் அதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு கடிச்சிட்டு போன மாதிரி இருந்தது. அப்ப உங்க வீட்டுல ஏதாவது எலி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இந்த 2 பேஷண்ட்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா பாதத்துல காயம் இருந்தது. அதை தவிர புதுசா காயங்கள் ஏற்பட்டது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எறும்புனாலையும் எலினாலையும் ஏற்படுற கடினால ஏற்படுற புண்கள் தான். ஸோ இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல ரொம்ப காமனா நான் என் ப்ராக்டிஸ்ல பார்க்கறது உண்டு. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம எல்லா வீடியோஸ்லயும் சொன்ன மாதிரி அவங்களோட பாதத்தில் இருக்கிற ப்ரொடெக்டிவ் சென்சேஷனை அவங்க இழந்துடுறாங்க. நம்மள ஏதாவது எறும்பு கடிச்சதுன்னா நம்ம சும்மா இருப்போமா? டக்குன்னு அந்த எறும்பு நசுக்கிட மாட்டோம். ஆனா அவங்களுக்கு ஒரு பாதத்துல எறும்பு ஊடுறதோ இல்லை எலியே கடிச்சிட்டு போறதோ கூட தெரியறது இல்லை. இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பாதத்துல இருக்கிற காயத்துலேருந்து எந்த காயம் ஆறுச்சுனாலும் அதுல இருந்து நீர் வரும். ஸோ அந்த நீர்லேருந்து வர ஸ்மெல்லு, அந்த நீர் அந்த ட்ரெஸ்ஸிங்கோட கட்டுல நனையிறப்போ இதெல்லாம் அந்த எறும்புகளையும் அந்த எலிகளையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எப்படி அவங்களோட பிளட்ல குளுக்கோஸ் இருக்கோ அதே மாதிரி அவங்க உடம்புலேருந்து வெளியாற நீர்லயும் அதே மாதிரி குளுக்கோஸ் இருக்கும். ஸோ இந்த குளுக்கோஸ் எறும்புகளையும் எலிகளையும் அட்ராக்ட் பண்ணும். நிறைய பேருக்கு நிறைய நீர் வரும் அவங்களோட காயத்திலேருந்து. ஸோ அது அவங்களோட புண்ணை தாண்டி கட்டை தாண்டி வெளியில கூட நனைஞ்சு போயிடும். நிறைய பேர் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு கட்டே பச்சை கலர்ல மாறின மாதிரி பார்த்துருப்பேன். அது எதனால அப்படின்னா நிறைய நீர் வர இடத்துல சூடோமோனஸ் அப்படின்ற ஒரு கிருமி வரும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கட்டு மாத்தாம ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை, சில பேர் வாரத்துக்கு ஒரு தடவை கட்டு கூட மாத்துறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நனைஞ்சு போன கட்டோட இருக்கிறவங்களுக்கும் ஈஸியா ஆண்ட்ஸ் அண்ட் ரேட்ஸை அட்ராக்ட் பண்ணிட முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு உணர்ச்சி இல்லாததுனால ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு தரையில படுக்கிற பழக்கம் தான் இருக்கும், பெட்ல படுக்கிற பழக்கம் இருக்காது. இதனால அந்த எறும்போ இல்லை எலியோ கடிச்சிருது. இது முக்கியமான ஒரு கெட்ட ப்ராக்டிஸ் என்ன இருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்றதை கேட்டு அவங்க நைட் டைம்ல கட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கும். கட்டு போட்டாலே புண்ணு வந்துடும், கட்டு புண்ணுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால நைட் டைம்ல என்ன பண்ணணும்னா கட்டை ஓப்பன் பண்ணிட்டு காயத்தை ஃப்ரீயா விட்டுறணும். அப்பதான் அந்த காயத்துக்கு காத்தோட்டம் கிடைக்கும், அந்த காயம் அப்பதான் பிரீத் பண்ணும், அப்பதான் புண்ணாரும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு ஐடியா எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நான் பார்க்குறவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியா இந்த ஆண்ட்ஸோ ரேட்ஸோ அட்ராக்ட் ஆயிடுது. ஸோ காயம்னு ஒன்று இருக்கு, பிளட்டோட ஸ்மெல் வருது அப்படின்னாலே கண்டிப்பா அனிமல்ஸ் வரதான் செய்யும். ஸோ அவங்களுக்கு தேவையே இல்லாம புதுசா ஒரு காயம் ஏற்படுது. இதனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு கிளீனா இருக்கிற காயம் கூட ஒரு எலிக்கடினால இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். இதுவே அந்த பேஷண்ட்டுக்கு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது விரலோட முனையை ஈஸியா கடிச்சிட்டு போயிடும். அவங்களுக்கு ஒருவேளை ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த முனை கருப்பா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு, கேங்க்ரீன் ஏற்படுறதுக்கான சான்சஸும் இந்த எலிக்கடினால இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த காயத்தை சுத்தி இருக்கிற ஃபுல்லா இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் இந்த எறும்புகள் ஒரு கூட்டமா புதுசா காயங்கள் ஏற்படுத்திட்டு போயிடும். ஸோ இதனால அவங்களுக்கு காயம் ஆடுறதுக்கான டைம் இன்னும் தள்ளி போயிடுது. wound ஹீல் ஆகிற டைம் ரொம்ப டிலே ஆயிடுது. சில சமயம் இது விரலோட முனையில ஏற்படுறப்போ அவங்களுக்கு எலும்பு வரைக்குமே இன்ஃபெக்ஷன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பாதத்துல ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னாலே அது டே டைமா இருந்தாலும் சரி நைட் டைமா இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸிங் போட்டு கவர்டா தான் அதை வச்சுக்கணும். ஓப்பனா விடுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சயின்ஸ்ல கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்றாங்கிறத நம்பி நீங்க உங்க காயத்தை ஓப்பனா விட்டீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸும் இருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாம எறும்பு எலி கடி ஏற்படுறதுக்கான சான்சஸும் இருக்கு. 2வது விஷயம், உங்களோட புண்ணுலேருந்து நிறைய நீர் வருது அப்படின்னு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சேஞ்சை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ட்ரெஸ்ஸிங் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் தாண்டி நிறைய நீர் வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை ட்ரெஸ்ஸிங் நாங்கள் சேஞ்ச் பண்ற சொல்லி பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகுறப்போ உங்களோட கட்டு கிளீனா இருக்கும். கட்டு கிளீனா இருந்ததுனாலே கண்டிப்பா இந்த மாதிரி எந்த அசம்பாவிதங்களும் நடக்காம இருக்கும்.
3வது விஷயம், முடிஞ்ச வரைக்கும் தரையில படுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, பெட்டில் படுத்துக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு நாங்கள் இந்த நடக்கக்கூடாது, உங்களோட பாதத்தை வந்துட்டு ஆஃப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால பெட்லேயே உட்காந்து அவங்களோட சாப்பாடு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட வாக்கரை யூஸ் பண்ணி எந்த இடத்துல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக போய் சாப்பிடணுமோ அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்துருங்க. ஸோ உங்களோட ரெஸ்ட் எடுக்கிற இடத்துலயே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அங்கே ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் சிந்திருந்ததுன்னா கூட இட் கேன் அட்ராக்ட் ants and rats. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எலி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதுக்கான வழி என்ன இருக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடணும். டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸ் வீட்டில் கண்டிப்பாக எலி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை தானே, இதை பற்றி எதுக்கு ஒரு வீடியோன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இதனால் புண்கள் ஏற்பட்டு ஆறாத புண்களோட இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இதை பற்றி இந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.